நேற்று சட்டசபையில் முதல்வர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடப்படுகிறது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியாச்சு. சொன்ன பிறகு கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம், வரவேற்புகள் இன்னொரு பக்கம் வந்து. கடுமையான விமர்சனம் யார்? குய்யோ முறியோ ஆச்சா போச்சான்னு கத்துறது யார்? திமுகவினர் தான் வந்து லபோ திபோ லபோ திபோ லபோ திபோன்னு கத்துறாங்க. அதே வேளையில் அந்த பரந்தூர் ஏகனாபுரத்தை சுற்றியுள்ள 13 கிராம மக்களும் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற ரேஞ்சில் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடி சத்தம். அங்கே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு போயிட்டு மாலை அணிவிச்சு அங்கே அப்புறம் வந்து ஊடகங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கும்போது இதை தாங்க நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலகாலமாக நாங்கள் பிறந்து வளர்ந்து என் பாட்டம் முப்பாட்டம் அவனுக்கு முன்னர் காலத்துலேருந்து இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பூமியை வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து இப்படி கேட்டோம்னா வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது? காசு கொடுக்குறீங்க ரைட்டு, நாங்கள் எங்கெங்க வாழ்வாதாரத்துக்கு போகிறது? இந்த மண்ணை நோட்டியே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மண்ணை நோட்டியே என் வாழ்க்கையை தள்ளிட்டேன் நான். நீங்கள் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சில பேர் வீட்டுக்கே வரமாட்டாங்க, வீட்டுக்கே போக மாட்டாங்க, கழனி காடே கத்தின்னு இருப்பாங்க. அது விளையுதோ விளையிலையோ பார்த்தா அந்த கழனியே ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்து. அதுதான் விவசாயம், அதுதான் விவசாயி. இப்படி நாங்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருந்தோம். கிட்டத்தட்ட 5150 ஏக்கருக்கு மேல் பசுமை நிலங்கள், அத்தனையும் முக்கால்வாசி பசுமை. ரொம்ப முக்கியமான விஷயம், பசுமை நிலங்கள். 1400 நாட்களாக அந்த மக்கள் வந்து போராடி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளாக போராட்டம் 1, போராட்டம் 2, போராட்டம் 3 அப்படின்னு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பதாகைகளை வச்சு போராடும் பொழுது அது ஒரு சின்ன செய்தியாக, மிக சின்ன செய்தியாக அது பார்க்கப்பட்டது. இந்த மக்கள் போராடி என்னத்தை கீழ்ச்சிட போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அரசு எந்திரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நிலத்தை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இந்த போராட்டம் 100, 150, 120 இது மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்க. நிச்சயமாக போனாங்க, போராட்டத்தில் பங்கேற்றாங்க, கோஷம் போட்டாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க. எப்போ பத்திரிகையில் இது செய்தியாக வரணும்னு சொன்னாங்க. அது சின்ன காலமாக வந்தது. தலைவர்கள், அரசியல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரும். கொஞ்சம் பெரிய தலைவராக போனால் பெரிய செய்தியாக வரும், சின்ன தலைவராக போனால் சின்ன செய்தியாக வரும், இன்னும் ரொம்ப சின்ன செய்தியாக தலைவராக போனால் சிங்கிள் காலமாக வந்துடும், ஒரு பிட்டாக வரும். இப்படியா இருந்தது. ஆனால் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே சமயத்தில் அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தியே தீர்வோம், இங்கே விமான நிலையம் வந்தே தீரும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஏங்க, எல்லாமே விளையிற பூமிங்க. எதுவும் கரும்பு கிடையாது, எதுவும் தரிசு நிலம் கிடையாது, எதுவும் புறம்போக்கு நிலம் கிடையாது. இந்த 5150 ஏக்கரில் பெரும்பான்மையான நிலங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களை பசிய போக்குற நிலம். இந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, அது 10 மடங்கு இல்லை 100 மடங்கு கொடுத்தா கூட கொடுக்க முடியாதுங்க அப்படின்னும் பொழுது கொடுத்தே தீரணும் அப்படின்னு அந்த போராட்டம் மிக தீவிரமானது. ஏறக்குறைய அந்த கிராமத்தை போலீஸே தன் கண்ட்ரோலில் எடுத்துச்ச மாதிரி செய்திகள்லாம் வந்தது. வெளியாட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவே முடியாது. அந்த 13 கிராமங்களுக்கு உட்பட்ட, அந்த ஏகனாபுரத்துக்கு உட்பட்ட அந்த கிராமங்களை கையகப்படுத்திட்டாங்க, அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தீர்மானங்கள் போது அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானமாக பரந்தூரில் விமான நிலையத்தை வருவதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை வந்து செயல்படுத்தவே மாட்டோம், அந்த திட்டத்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்பொழுது எல்லா தலைவர்களும் பேசுகிற மாதிரி இவரும் பேசிட்டு போகிறாரு. எல்லா தலைவர்களும் பரந்தூரை வந்து ஒரு அரசியலாக வச்சுட்டு இருக்காங்க, பரந்தூரை ஒரு அரசியலாக ஆக்கிட்டாங்க, அதில் இவர் விஜயம் வந்து ஒரு அரசியல் ஆக்குறாருன்னு அப்போ எல்லாரும் கடந்து போனாங்க. அது செய்தியாக கூட வந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு கிளம்பி போனார். தன்னுடைய திருவான்மையூர் நீலாங்கரை வீட்டிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூருக்கு சாலை மார்க்கமாக சென்ற போது அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய வரவேற்பு. அங்கே நின்று அந்த மக்களிடம் பேசினார். உறுதியாக சொல்கிறேன், இந்த இடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே விமான நிலையம் வரவே வராது அப்படின்னார். வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்போது அதுக்கிடையில் ரொம்ப கபன்னு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. வந்து விவசாயிகளே முன் வந்து அவங்க நிலத்தை கொடுக்குறாங்க. அந்த நிலத்துக்கான நல்ல ஒரு தொகையை வந்து அரசு கொடுத்துருக்குது. இங்கே விமான நிலையம் வந்தே தீரும். அந்த விமான நிலையத்தை வருவதற்காகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்காசத்திரம் மாதிரியான பகுதிகளில் நிறைய தொழிற்சாலைகள், தொழில் முதலீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா ஒரு மாநிலம் வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு மாநில வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக அது உண்மைதான். அதை தான் சிஎம் விஜயும் ஒத்துக்கிறாரு, அதை தான் சிஎம் விஜயும் சொல்கிறாரு. உண்மையிலே இந்த மாநிலம் பின்தங்கி போனோன்னு நாங்கள் விரும்பலை.
இந்த மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏர்போர்ட்டு, ஒரு சர்வதேச விமானநிலையம் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த இடம் முக்கியமான இடம் கிடையாதுங்களே. ஏன்னா எல்லாம் வந்து நீர்நிலை உள்ள பகுதி. எல்லாம் பயிர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வந்தால் சென்னை வெள்ளைக்காடாக மாறும் என்பது பூவுலக நண்பர்கள் ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்திருந்தாங்க. அங்க இருக்கிற இந்த ஏரியும் குளத்தையும் நீங்க காலி பண்ணீங்கன்னா மழை வெள்ளத்துக்கு இந்த சென்னை முழுகி போயிடும். ஏற்கனவே தாங்காது. ஏங்க நீங்க சென்னையை சுற்றி உள்ள பகுதி பாருங்களேன், வந்து பாக்கம், தாங்கல் இதெல்லாம் ஏரிக்கான பகுதிங்க. இதெல்லாம் வந்து நாங்க படிக்கிற காலத்துல புத்தகத்திலே வரும், வந்து ஏரிகள் நிறைந்த மாவட்டம் எது? செங்கல்பட்டு அப்படின்னு. இந்த செங்கல்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுகளுடைய மாவட்டமா மாறிடுச்சு வந்து. இப்ப என்னன்னா திமுகவினர் குய்யோ முறைன்னு கத்துறாங்க வந்து. காரணம் அவ்வளவு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட். நிலங்களை பூரா வந்து வீட்டு மனைகளாக மாற்றியாச்சு வந்து. இந்த ரியல் எஸ்டேட் அடி வாங்கி போகுது. ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் பெருமளவில் அங்கு அதை சுற்றியுள்ள பகுதியில் இடங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். பல ஆயிரம் ஏக்கர்களில் பல ஆயிரம் பேர் வந்து அதை வாங்கிட்டாங்க. பத்திரப்பதிவுலாம் நடந்து போச்சு. இப்போ ஏர்போர்ட் வரலன்னு என்னையா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஸ்கொயர் ஃபுட் 30 ரூபா விற்ற இடத்த நாங்கள் 3000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அது காரணம் இங்கே சர்வதேச விமான நிலையம் வருதுன்னு தானேன்னு இப்போ இவங்க கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பேச்சாக இருக்குது. பாருங்க, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எப்படியாப்பட்ட ஒரு திட்டம் சாமி இது வந்து. இது வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து அழிக்கிற விதமாக அதை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். இதனால் என்ன தமிழகம் பின்னோக்கி போகுதுங்க. முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு வந்து. தமிழகத்தை வந்து இழுத்தும் போகிறீங்க, நீங்கள் பின்னாடி இழுத்தும் போகிறீங்க. இதுக்கான தமிழக வளர்ச்சிக்கு வந்து பின்னோக்கி போகிறதுக்கான வழியை வந்து விஜய் செஞ்சுட்டாரு. அப்படின்னா 2021 26 வரைக்கும் ஆண்டீங்க. என்ன தமிழகத்தை நீங்கள் முன்னோக்கி கொண்டு போனீங்க? தொழில் பண்ண வந்த நிறுவனம் பூரா அடித்து ஓட ஆரம்பிச்சானுங்க. என்னடானா எங்கே வந்து தொழில் பண்ண வந்தாலும், தென்காசியில் தொழில் பண்ண வந்தால் கமிஷன் கேட்குறீங்க, சென்னைக்கு பக்கத்தில் வந்து இது பண்ணால் கமிஷன் கேட்குறீங்க. ஏன்பா உங்கள் மாநிலத்துக்கு தான்ப்பா நாங்கள் வந்து தொழில் பண்ண வந்திருக்கோம், தொழிற்சாலை ஆரம்பிக்க வந்திருக்கோன்னா எங்ககிட்டே பர்சன்டேஜ் கேட்குறீங்க. பர்சன்டேஜே கேட்காம மானியம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி கர்நாடகக்காரனோ தெலுங்கானாக்காரனோ ஆந்திராக்காரனோ கூப்பிட்றோம், நாங்கள் அங்கே போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனவங்க தான். ஆனால் தமிழகத்தை வந்து பின்னோக்கி எடுத்து போயிட்டாங்க, வளர்ச்சியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு. குறிப்பாக அதே ஏகனாபுரம் கிராமத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் பாபா சமத்துவன், அவருடைய சோஷியல் மீடியாவில் அவருடைய பதிவுகள், அதே ஊரை சேர்ந்தவர், அதே கிராமத்தை சேர்ந்தவர், அங்கேயே ஒரு விவசாயியாக வாழ்ந்துக்கிட்ட ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுருவார். அது எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதுதான் பார்த்து நான் அவருடைய இதுவும் படிச்சிருக்கிறேன். எப்பா இங்கே இருக்கிறது பூரா விளை நிலம்பா, இங்கே இருக்கிறவங்க மக்கள் பூரா வாழ்வாதாரத்தை இதை நம்பி தான் இருக்கிறாங்கப்பா. இந்த நிலத்தை பூரா இப்படி வந்து பிடிங்கிறீங்களே, இந்த நிலத்தை பூரா வந்து இப்படி வந்து ஏர்போர்ட்டுக்காக வந்து இந்த 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 கழனிகளை கட்டடங்களாக மாற்றிய பிறகு அடுத்தடுத்து வர ஊர்கள் வந்து அடுத்தடுத்து நான் சுங்கா சத்தனம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, மதுரவாயில், சென்னை, இதெல்லாம் என்ன ஆகும், வந்து வெள்ளக்காடாக மாறும் அப்படின்ற ஒரு பதிவை ஆணித்தரமாக அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டு இருந்தார். அதை எத்தனை பேர் கவனிச்சாங்க என்னன்னு தெரியல. வந்து அவர் கத்தி கத்தி சரி போதண்டான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு பொழுது, அவ்வளோதான் அந்த பதிவு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூரை கைவிட்டால் தமிழகம் வந்து படுகொழியில் போய் விழுமா வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன படுகொழியில் போய் விழப்போது வந்து, நீங்கள் நிலத்தை கையகப்படுத்தி அதுக்கு ஒரு ரேட்டை பேசி கொடுத்துட்டு, இப்போ 90% நிலத்தை கையகப்படுத்திட்டுன்னாங்க, 90% மக்களும் வந்து மனதார வந்து அந்த நிலத்தை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டை கொடுத்தாச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் போய் ஊடகங்கள் போய் அவங்கள வந்து கருத்து கேட்குறாங்க, கொண்டாடுறாங்க, கண்ணீர் வடிக்கிறார் ஒரு விவசாயி வந்து, அழறாரு. அங்கே இருந்த இளைஞர்கள்லாம் வந்து கொண்டாடுறாங்க. சரிங்க, இப்போ என்ன ஆகும்? இப்போ அரசாங்கம் பணம் கொடுத்தாச்சு, இவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நிலத்தையும் இவங்க திரும்பவும் தரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அது சீலிங் அப்படின்ற அடிப்படையில் அதை வச்சுருப்பாங்க. சரி, இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஏன்னா இதோட முடிகிற பிரச்சனை கிடையாது. தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கும்? நிலத்தை கொடுத்தாச்சு, காசையும் கொடுத்தாச்சு. ஒரு வீட்டில் போய் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு வீடு பிடிக்கலிங்க அப்படின்னா அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி தான் எத்தனை பேர்கிட்ட அந்த காசு இருந்திருக்கு போகுது. ஏழைப்பாளையம் ஜனங்க செலவு பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. இப்போ நிலத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்க, இந்த ஏர்போர்ட்டுக்கான இது பண்ணி கட்டி முடித்து அதை அப்படியே எதுவுமே அதானி கையில் தானே கொடுக்க போகிறீங்க. இப்போ பிஜேபியோட ரோல் என்னவாக இருக்கும்? இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், பிஜேபி கண்டிப்பாக மத்திய அரசு முதல்வர் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள். அந்த அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். விஜய்க்கு ஒரு விலை இருக்கும். அதுக்கு நிச்சயமாக அந்த அழுத்தத்துக்கு அடிபடைய மாட்டார் சிஎம் விஜய், என்னுடைய நம்பிக்கை. காரணம் என்னன்னா, இதை அவர் சட்டசபையிலே சொல்லியாச்சு. சட்டசபையிலே ஒரு தீர்மானமாக போட்டாச்சு. இதன் பிறகு பின்வாங்கினா அது பெரிய இதுவாக மாறிடும். அது அதனால் கண்டிப்பாக மத்திய அரசு இல்லை பிஜேபி கவர்மெண்ட் ஒரு குடைச்சல் ஒன்று இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபியும் திமுகவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போது இந்த ஏர்போர்ட் உருவாகி கண்ட்ரோல் அவர் கையில் தான். ஏன்னா இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான விமான நிலையங்கள் அதானி குழுமத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் லக்னோவில் கூட போயிருந்தேன். பார்த்தா பிரமாதமாக இருக்குது ஏர்போர்ட். ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதானி படமாக மாட்டி வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறார் விஜய்? இங்கே சுத்தமாக தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகே ஏர்போர்ட்டே வரவே கூடாதுன்னு அவர் சொல்லலை. இந்த இடம் வேணாங்க, இந்த கிராமம் வேணாங்க, இந்த விளைநிலை பகுதி வேணாங்க, இந்த நீர்நிலை பகுதி வேணாங்க, தரிசு நிலம், கரமாக இருக்கிற நிலம், புறம்போக்கு நிலம், அரசு கையகப்படுத்தியிருக்கிற நிலங்களில் போயிட்டு கட்டிக்கலாம். அதுக்கான நிலங்களை தேர்ந்தெடுக்கிறோம். உடனே தேர்ந்தெடுத்து சொல்லு, உடனே சொல்லு. என்னென்னு தாங்க முடியல இவங்களால் எதிர்பார்த்து எப்படியாவது இந்த இடத்துல ஏர்போர்ட்டை கட்டிடணும், கூடுமான வரைக்கும் நிலத்தை வாங்கிடணும், அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் அப்படின்னு இருந்தாங்கல்ல, அந்த பதட்டம் தான் இப்போ தொத்திக்கிச்சு. அவ்வளோ பெரிய ரயில் எஸ்டேட்டு சுற்றி அவ்வளோ பெரிய ரயில் எஸ்டேட் இதுவும் நடந்திருக்குது. மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை மூலம் சிஎம் விஜய்க்கு இது ஒரு தகவலாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போடுறா கட்டையை அப்படின்ற அளவு கட்டையை போட்டாச்சு. இதை தாண்டி விரைவில் தமிழக அரசு மாற்று ஏற்பாடான அந்த இடத்தை விரைவில் ஆய்வு செய்து அதை அவங்க தெரிவிக்க வேண்டும். அந்த நிலங்களை கையகப்படுத்த வேண்டும். அந்த மண்ணை பரிசோதிக்கணும். அது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே ஏர்போர்ட் வந்துடும். ஆனால் இந்த இடம் வேணாங்க அப்படின்னு சிஎம் விஜய் எடுத்த அந்த முடிவுக்கு பரந்தூர் மக்கள் அல்ல, தமிழக மக்களே தலைவணங்கி அதை வரவேற்கிறார்கள் என்பது தான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.